உண்மையான ஆண்டுடைய பிள்ளைகளை நல்ல பரிசுத்த நாளின் காலை வேளையில் தேவ வார்த்தைகளை ஓய்வு நாள் பள்ளியின் மூலமாக கேட்டு வந்திருக்கவங்க அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தினாலே வரவேற்றுக் கொள்ள ஆசிக்கிறேன். இந்த காலாண்டு 2026 ஆண்டினுடைய 3ஆம் காலாண்டு நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். 1 கொரிந்தியர் 2 கொரிந்தியர் கொரிந்தியருக்கு எழுதின 2 நிருபங்கள் நமக்கு பாடமாக இந்த ஓய்வு நாள் பள்ளியில் கொடுக்கப்பட்டிருப்பதை நம்மால் பார்க்க முடியுது. அதில் இந்த வார தலைப்பு 3வது பாடம் கிறிஸ்துவில் ஒற்றுமை என்று சொல்லக்கூடிய ஒரு தலைப்பு. இயேசு கிறிஸ்துவிலே எப்படி ஒரு கிறிஸ்தவன் ஒற்றுமையோடு கூட இல்லையா, யூனிட்டி அமங் டைவர்சிட்டி என்று சொல்வார்கள் ஆங்கிலத்தில். வேற்றுமையிலே திருச்சபையிலே ஸ்தாபனத்திலும் வேற்றுமையிலே ஒரு ஒற்றுமை காணப்படக்கூடிய ஒரு தன்மை நம்மிடத்திலே காணப்பட வேண்டும் இல்லையா. யூனிட்டி அமங் டைவர்சிட்டி என்று ஆங்கிலத்திலே சொல்வார்கள். வேறுபட்ட மனிதர்கள், வேறுபட்ட பின்னணியிலிருந்து வருகிறவர்களை அரவணைத்து எல்லாரையும் ஒற்றுமையாக வழி நடத்துவது எப்படி? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு நேராக கிறிஸ்துவையே மையப்பொருளாக வைத்து மனிதர்களை நாம் மகிமைப்படுத்தாமல் இறைவனை எப்படி மகிமைப்படுத்துவது என்பதுதான் இந்த வாரத்தில் நமக்கு பாடமாக கொடுக்கப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். கிறிஸ்துவில் ஒற்றுமை என்ற தலைப்பு. மனப்பாட வசனம்: சகோதரரே, நீங்கள் எல்லாரும் ஒரே காரியத்தை பேசவும், பிரிவினைகள் இல்லாமல் ஏக மனதும் ஏக யோசனையும் உள்ளவர்களாய் சீர்பொருந்தி இருக்க வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன் என்று 1 கொரிந்தியர் 1 வசனத்தில் பவுல் எழுதியிருக்கிற அந்த வார்த்தைகள் நமக்கு இன்றைக்கு மனப்பாட வசனமாக கொடுக்கப்பட்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அதில் விசேஷமாக நாம் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி ஜெபித்து பின்பு பாடத்திற்குள்ளாக கடந்து செல்லலாம். மகா உன்னதங்களில் வீற்றிருந்து பூமியின் மனுபுத்தராகி எங்கள் மேல் கண்ணோக்கமாக இருக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல பரிசுத்த நாளின் காலை வேளையிலே உடைய வார்த்தைகளை ஓய்வு நாள் பள்ளியின் மூலமாக தியானிக்க வந்திருக்கிறோம். அப்பா, எங்கள் வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானமும் உடைய சமூகத்திலே பிரியமாக இருக்கவும், பரிசுத்த ஆவியானவர் இந்த வார பாடத்தின் ஆழ்ந்த கருத்துக்களை எங்களை விளக்கி காண்பிக்கவும். ஆண்டவரே, நாங்கள் அவைகளை கடந்து சென்று கடைசி வரையிலே நாங்கள் உணர்ந்து கொள்ள கர்த்தர்களுக்கு அனுக்கிரகம் செய்ய வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் இன்ப நாமத்திலே வேண்டுகிறோம், அன்புள்ள பிதாவே, ஆமென். அருமையான ஆண்டுடைய பிள்ளைகளை, இந்த வனவிலங்குகளை பற்றி ஆரம்ப பகுதியிலே கொடுத்திருக்கிறார்கள். சில வனவிலங்குகள் என்ன செய்யுமா, ஒற்றுமையாக இருக்கும். சிலவைகள் தனிமையிலே இருந்து தங்கள் இரைகளை தேடும். ஆனால் சில, அதற்கு உதாரணமாக சிம்பன்சி குரங்குகள், இன்னுமாக ஓநாய் கூட்டங்கள், டால்ஃபின் மீன்கள், வேட்டையாடக்கூடிய எறும்புகள், சிங்கங்கள், சிறுத்தைகள், இவைகள் எப்படிப்பட்டதாக இருக்குதுன்னா கூட்டமாக அவைகள் வாழும். 15லிருந்து 150 சிம்பன்சி குரங்குகள் கூட சில நேரத்தில் ஒன்றாக வாழுமாம். ஆனால் சில வேளைகளிலே அந்த கூட்டங்களுக்குள்ளே கூட என்ன ஏற்படும், பிரச்சனைகள் ஏற்படும் என்று சொல்லி உவமைக்காக சொல்லி இருக்கிறார்கள். இந்த உவமையிலே நாம் பார்க்கும் பொழுது அருமையான ஆண்டுடைய பிள்ளைகள, அப்படி சில நேரங்களில் சபைக்குள்ளாக கூட நாம் என்ன செய்கிறோம் என்றால் பிரிவினைகள் உருவாகத்தக்கதாக பிரிவினைகள் இருக்கிறது என்பதை இந்த வார பாடமானது நமக்கு தெளிவாக சொல்லத்தக்கதாக, ஒரு சில போதகர்களை மையமாக வைத்து அவருடைய நம்பிக்கைகள், அந்த போதகர் செய்வதெல்லாம் சரி என்பது போலவும், ஒரு சில தலைவர்களை மையமாக வைத்து அவர்கள் செய்வதுதான் சரியானது என்று சொல்லியும், இப்படி மனிதர்களை மகிமைப்படுத்துவதனாலே, மனிதர்களை மேன்மைப்படுத்துவதனாலே திருச்சபைக்குள்ளாக எப்படி பிரிவினைகள் உருவாகிறது என்பதை குறித்து தான் இந்த வாரத்தில் நமக்கு தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். அதில் விசேஷமாக எப்படிப்பட்ட மனிதர்கள் இருந்தார்கள் இந்த கொரிந்து சபையில் என்றால், ஒரு சிலர் என்ன சொன்னாலும், நான் அப்போலோவை சேர்ந்தவன், நான் பவுலை சேர்ந்தவன், நான் கேபா என்றால் பேதுருவை சேர்ந்தவன் என்று சொல்லி ஒரு சில காரியங்களை அவர்கள் என்ன செய்திருக்கார்கள் என்றால், அருமையான ஆண்டுடைய பிள்ளைகளை, அவர்கள் இப்படி ஒரு விதமான பிரிவினைகள் உருவாவதற்காக சிறிய கூட்டமாக ஒரு சில நேரத்தில் பார்த்திங்கன்னா போதகர்கள் சபையிலிருந்து போயிட்டா கூட சரி, அவங்கக்கிட்ட கேட்டு என்ன பண்ணுறதுன்னு சொன்னால், சபையில் இது சரியில்லை அது சரியில்லை அப்படின்னு பேசுகிறது, இல்லை இப்போ வந்திருக்கிற பாஸ்டர் சரியில்லை அப்படின்னு சொல்லி பேசுகிறது இல்லையா. பழைய போதகர்கிட்ட கேட்பாங்க ஃபோன் பண்ணி,
பழைய போதர்கள் என்ன சொல்லணும்னா, ஜெபம் பண்ணுறவங்க ஆண்டவர் நடத்துவார் அப்படின்னு தான் சொல்லணும், வேற எந்த வார்த்தையும் சொல்லக்கூடாது. ஏன்னா யார் செல்கிற வழி சரி என்பதை சரியாக எடுத்து கூற தலைவர்கள் என்று ஒரு கூட்டம் இருக்கிறது இல்லையா? ஒவ்வொரு இடத்துலையும் தலைவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் அந்த ஸ்தல ஊழியருக்கு ஏதாவது ஒரு காரியங்கள் சரியாக இல்லை அப்படின்னு சொன்னால் விசுவாசிகளே ஃபோன் பண்ணி என்ன பண்ணுவாங்க, பாஸ்டர்களை பற்றி குறை சொல்வதை நாம் பார்க்குறோம். அப்படி வரும்போது தலைவர்கள் அதில் தலையிட்டு சரி செய்வாங்க. அது மற்றவங்க அங்கேருந்து வந்துட்டு பாஸ்டருங்க என்ன பண்ணக்கூடாது, இவங்க ஏதாவது ஒன்று கற்றுக் கொடுக்குறது அந்த விசுவாசிகளுக்கு. ஏன்னா விசுவாசிகளில் ஒரு சிலர் இயேசு கிறிஸ்துவை காட்டிலும் அந்த போதகர்கள் மேல் அதிக நம்பிக்கை அவர்கள் வைக்கத்தக்கதாக, நம்பிக்கையை செலுத்தத்தக்கதாக இது ஒரு செயலாக, ஒரு தவறான செயல் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்படிதான் ஹீரோ வர்ஷிப் என்று சொல்வார்கள். அங்கிருந்து வந்துவிட்ட போதகர்கள் இல்லைன்றால் ஒரு சில தலைவர்களுடைய பேச்சை கேட்டு அந்த இடத்துல கலவரங்களை ஏற்படுத்தத்தக்கதாக சபைகளுக்குள்ளாக அருமையான ஆண்டுடைய பிள்ளைகளை செயல்படுவதை நம்மால் என்ன பண்ண முடியுது, பார்க்க முடிகிறது, அனுபவிக்க முடிகிறது அதை நம்முடைய ஊழிய வாழ்க்கையில். அப்போ நான் என்ன செய்யணும், ஒரு பாஸ்டரை வந்து அவருக்கு வந்து அவரை பாஸ்டராக தான் நினைக்கணும். நம்ம அவர் போயிட்டாரா அதுக்கப்புறம் சபை காரியத்தை அவரோட டிஸ்கஸ் பண்ணக்கூடாது. அவரும் என்ன பண்ணணும், அப்படி டிஸ்கஸ் பண்ணால் விசுவாசிங்க ஜெபம் பண்ணுற மாதிரி கர்த்தர் நடத்துவார் அப்படின்னு என்ன பண்ணணும், அதற்காக ஜெபிக்கிற ஊழியக்காராக இருக்க வேண்டும். அங்கே தூண்டிவிடக்கூடிய ஒரு நிலை என்ன பண்ணக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு நிலையில தான் இங்கே வந்து அப்போலோவோ பவுலோ கேபாவோ அவங்கள தூண்டலை, ஆனால் கூட அவங்களுக்குள்ளாக என்ன பண்ணிக்கிறாங்க, அவங்க பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொண்ட ஒரு திருச்சபையாக இந்த கொரிந்து பட்டணத்தில் இருந்த திருச்சபை இருந்தது என்பதற்கு பவுல் அப்போஸ்தலனுடைய வார்த்தைகளை அவர் எழுதின நிருபமே அதற்கு சாட்சியாக இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அப்படி தானே ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா ஹீரோ வர்ஷிப் பண்ணி ஒரு சில போதகர்களையோ என்ன நினைக்கிறேன், தங்களுக்கு பிடிச்ச போதகர்கள் வந்து குலதெய்வங்களை போல செய்வாங்க. குலதெய்வ வழிபாடு என்பது அஞ்ஞான மார்க்கத்திற்குரியது. கத்தோலிக்க மார்க்கத்தில் கூட அது இருக்கிறது. டாக்டர் லுத்தர் மனம் திரும்புறதுக்கு முன்னால் செயின்ட் ஆன் அம்மையார் அப்படின்றவங்க தான் அவருடைய குலதெய்வம். கல்கத்தாவில் இருந்தாங்க இல்லையா ஒரு அம்மா மதர் தெரேசா, அவங்களையும் புனிதராக அறிவிச்சிட்டாங்க அங்கே இதில் எங்கள் வேட்டிக்கன் சிட்டியில். இப்போ அந்த அம்மா நாமத்தினால கூட ஜெபம் அவங்களையும் ஒரு சிலர் குலதெய்வமாக வச்சு வழிபடுவாங்க. அதே போல் சில இடங்களிலே அருமையான ஆண்டுடைய பிள்ளையில குலதெய்வ வழிபாட்டை போல போதகர்களை அவர்கள் என்ன சொன்னாங்களோ அதுதான் சரியானது, அவங்கக்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்குது. அவங்க சும்மா இருந்தால் கூட அவங்கள சும்மா விடுறது கிடையாது. ஃபோன் பண்ணி என்ன பண்ணுறது, இது இப்படி நடக்குது, நீங்கள் என்ன சொல்கிறீங்க. அப்போது அந்த போதகர்கள் கற்றுக் கொடுக்காமல் அமைதியாக இருந்து ஜெபம் பண்ணுறோன்ட்டு விட்டுடணும். அப்படி அவங்களுக்கு நீங்கள் ஐடியா சொன்னீங்கன்னா அவங்க இருக்கிற பாஸ்டர்கிட்ட போய் அதை சொல்லி இப்படி செய்யுங்கன்னு சொன்னாங்கன்னா அந்த பாஸ்டர் அதுக்கு ஒத்துக்கலை அப்படின்னு சொன்னால் உடனே ஒரு பிரச்சனை ஏற்படுத்துறது அந்த இடத்துல. இல்லைங்களா நான் சொல்கிறது, அது வந்து நல்லது. அதுதான் பிரிவினைகளை உருவாக்கக்கூடிய. அதான் ஞாயிற்றுக்கிழமை பாடத்தில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸ்கிஸ்மா என்ற வார்த்தை இல்லையா, கிரேக்க வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. அதிலிருந்து தான் ஸ்கிசம் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆங்கில வார்த்தை வந்தது. ஸ்கிசம் என்றால் ஒரு பெரிய பிரிவினை என்று சொல்லி நாம் எடுத்துக்கொள்ளலாம் இல்லையா. கத்தோலிக்க மார்க்கத்திலிருந்து லுத்தர் புரட்சி செய்த போது அதை வந்து ஒரு பெரிய கிரேட் ஸ்கிசம் என்று சொல்லி சொன்னாங்க, பெரிய பிரிவினை என்று சொன்னார்கள். பிரிவினைகளை சபைகளுக்குள்ளாக ஏற்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தைகளை நாம் உச்சரிக்காதபடியாக அருமையான ஆண்டோட பிள்ளைகளை ஜெபிப்போம், கர்த்தர் நடத்துவார், கர்த்தருக்கு சித்தமானால் நடக்கும், அப்படி வார்த்தைகளை தான் நம்ம என்ன பண்ணோம். ஒன்றும் அறியாத விசுவாசிகள் நம்மை நம்பி நமக்கு ஃபோன் பண்ணும்போதோ நம்மகிட்ட பேசும்போதோ அப்படி தான் நம்ம சொல்லணுமே தவிர அங்கே அந்த இடத்துல ஒரு அதிருப்தியான நிலைமை ஏற்படக்கூடிய அளவிற்கு ஒரு ஊழியக்காரனுடைய வார்த்தைகள் இருக்கக்கூடாது. அருமையான ஆண்டோட பிள்ளைகள் உடனே நீங்கள் அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கும் நிம்மதி போயிடும், கேட்குறவங்களுக்கும் நிம்மதி போயிடும், தலைமை ஸ்தாபனத்தில் இருக்கவங்களும் நிம்மதியற்று மாறிடுவாங்க. எதையுமே ஒரு இடத்துல எக்ஸ் பாஸ்டராக வந்துட்டுமா அவ்வளோதான், அப்படியே மறந்துடணும். அதை நம்ம ஜெபம் பண்ணலாம், கேள்விப்பட்டால் கூட அவங்கள பற்றி பிரச்சனை வருது, ஜெபம் பண்ணலாம் அதுக்காக அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு அதோட. நினைச்சிங்களா என்ன பிரச்சனை என்றால் அவர் மிக அழகாக சொல்கிறார். கொரிந்து சபையிலே ஒற்றுமையின்மையை சில வலுவான வார்த்தைகளால் பவுல் சித்தரிக்கிறார். ஸ்கிஸ்மா என்ற வார்த்தை, எரிஸ் என்ற வார்த்தை, எரிஸ் என்று சொன்னால் வாக்குவாதங்கள் திருச்சபைகளுக்குள்ளாக, இது சரியா அது சரியா, இவர் சரியா அவர் சரியா,
யார் பக்கத்திலே நாம் நிற்கிறோம் இல்லையா? இப்படிப்பட்ட சபைகள் என்னைக்காவது சிரமடையுமான்னு நீங்கள் நல்லா யோசித்து பாருங்கள். அப்படிப்பட்ட சபைகளில் காணிக்கைகள் பெருகலாம், ஜனங்கள் பெருகலாம். ஆனால் அருமையான ஆண்டோடைய பிள்ளைகளை அவருடைய பரிதாபமான ஆவிக்குரிய நிலைமையை நீங்களும் நானும் யோசித்து பார்த்துருக்குமா? என்னைக்காவது அந்த ஜனம் ரட்சிக்கப்படுமா? அந்த ஜனம் ரட்சித்திற்கு உரியது தானா என்று நாம் என்றைக்காவது சிந்தித்து அவர்களை கிளப்பி விடாமல் அவர்களை அமரச் செய்கிறவர்களாக நாம் இருக்கத்தகிறார். அப்படிதானே? எரிஸ் என்று சொன்ன வாக்குவாதம் பண்ணுறது, ஸ்கிஸ்மா அப்படின்னா என்னது? பிரிவினைகளை உண்டாக்கும்படியான வார்த்தைகளை பேசுவது. அருமையான ஆண்டோடைய பிள்ளைகளை இல்லையா? அதுதான் வாக்குவாதம், சண்டைன்னு போடப்பட்டிருக்கு. கிரேக்க வார்த்தைக்கான தமிழ் அர்த்தம் அப்படி போடப்பட்டிருப்பதை நான் பாரு. அப்படிதானே? கருத்து வேறுபாடுகள் வெளிப்படையாக தெரிந்தன. அருமையான ஆண்டோடைய பிள்ளைகள் அப்படிதானே? ஒவ்வொருத்தரை பற்றி கொண்டாங்க. இவங்க தான் முக்கியம், இந்த பாசு தான் முக்கியம், அவர் இதெல்லாம் செஞ்சார், அவர் செஞ்சதெல்லாம் சரி, இப்போ நடக்குறதெல்லாம் சரியில்லை. தலைமைகள் மாறும் பொழுது கூட அப்படி விசுவாசிகள் நினைப்பது உண்டு. அப்படிதானே? சில போதவர்கள் கூட அப்படி நினைக்கலாம். இது மனித இயல்பு தானே. நினைக்கிறத நம்ம தடை பண்ண முடியாது. இப்படி நினைக்கக்கூடாதுன்னு நம்ம சொல்ல முடியாது இல்லையா? We cannot avoid birds fly over our head, but we can avoid nesting on our head என்று நாம் சொல்லலாம். தலைக்கு மேலே பறக்கக்கூடாதுன்னு சொல்ல முடியாது நம்ம. ஆனால் தலையில் அது கூடு கட்டாதபடி பார்த்துக்கலாம். அப்படிதானே? சுவாசிகள் எனப்படுவர்கள் தலைவர்கள் மாறும் பொழுது கூட இது சரியில்லை, அது சரியில்லை அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. அப்படிதானே? நீ பாடத்தில் தான் கொடுத்துருக்காங்க, கர்த்தருக்கு பயந்து கீழ்ப்படியில் உள்ள தலைவர்களாக இருந்தால் அவர்களை பின்பற்றுவதிலே தவறில்லை என்று இன்றைக்கு பாடத்திலே நமக்கு கொடுக்கப்படத்தக்கதாக ஏக மனதும் ஏக சிந்தனையும் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று 1 கொரிந்தியர் 1:10 பவுல் அப்போஸ்தலன் சொல்றார். நம்ம இப்போ தியானிப்பது திங்கக்கிழமை பாடம். சரியா? ஏக மனம், ஏகம்னா என்னது? ஒன்று. அப்படிதானே? ஏக்குனா என்னது? ஒன்று. அப்படிதானே? ஏக மனம் அப்படின்னா ஒரே மனதுடையவர்களாக கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களாக இல்லையா? பவுல் கேட்கிறார். பவுலா உங்களுக்கு சிலுவையில் அறையப்பட்டான் இல்லையா? அப்போலோவின் நாமத்தினாலா நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள், இல்லை பவுலுடைய நாமத்தினாலா ரட்சிக்கப்பட்டீர்கள் இல்லையா? கிறிஸ்து மகிமைப்பட வேண்டுமே தவிர ஒரு ஸ்தலத்தில் ஒரு சபையில் அருமையான ஆண்டோடைய பிள்ளையில இந்த குல தெய்வ தொழுகையை போல ஒரு சிலரை மாத்திரம் உயர்ந்த இடத்துல வைத்து போதகர்களையோ தலைவர்களையோ மற்றவர்களை தூக்கி எறியக்கூடிய தன்மை என்றைக்கு மாறுகிறதோ அன்றைக்கு தான் மெய்யான புதிய ஏற்பாட்டு திருச்சபையாக நாம் உருவாகி இருக்கிறோம் என்ற அர்த்தம். அருமையான ஆண்டோடைய பிள்ளைகள் அப்படிதானே? அவர் சொல்லுகிறார், இயேசுவை மையமாக கொண்டு என்ற அந்த உபதலைப்பிலே நாம் பார்க்கும் பொழுது கிறிஸ்து பிரிந்திருக்கிறாரா என்று கேட்கிறார் பவுல் அப்போஸ்தலன் இல்லையா? 1 கொரிந்தியர் 1:13 பவுலின் நாமத்தினால ஞானஸ்நானம் பெற்றீர்கள், இல்லை என்றால் பவுலா அவங்களுக்கு சிலுவையில் அறையப்பட்டான். எப்படி கேட்குறாரு பார்த்தீங்களா? அவர் எவ்வளோ தைரியமாக தன்னை நேசிக்கிறவர்களை கூட அவர் என்ன பண்ணுறாரு? டிஃபெண்ட் பண்ணுறாரு கிறிஸ்டியானிட்டியை. உங்கள் எண்ணங்கள் சிந்தனைகள்லாம் கிறிஸ்துவின் மேல் தானே இருக்கணும். நீங்கள் எப்படி நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா? இல்லை வேலைகள் இல்லையா? அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்மளை கொண்டு போய் உயர்வான இடத்துல உட்கார வச்சுட்டா அவங்க நல்ல தலைவருங்க, அவங்க நல்ல விசுவாசி. நம்மக்கிட்ட இருக்க தவறுகளை சுட்டி காட்டி இல்லை இப்படி தான்ப்பா செய்யணும் நீ அப்படின்னா உடனே அவங்க கெட்டவங்களாக மாறிடுவாங்க. அது எது எந்தெந்த நேரத்தில் வருமோ அந்தந்த நேரத்தில் கர்த்தர் கரெக்டாக கொடுப்பார், நம்முடைய தேவைகளை நிறைவேற்றுவார். அது வரலும் பொறுமையாக காத்திருக்கணும். அப்படிலாம் தேவ கோபாக்கினை நம்ம மேல் விழும்படியாக நாம் நடந்து கொள்ளக்கூடாது. அருமையான ஆண்டோடைய பிள்ளைகள், போதவர்களாக இருந்தாலும் சரி, அது யாராக இருந்தாலும் சரி. அப்படிதானே? கிறிஸ்துவா அவங்களுக்கு சிலுவையில் அறையப்பட்டார். அருமையாக அது மன்னிக்கணும். பவுலா அவங்களுக்கு சிலுவையில் அறையப்பட்டான். ரொம்ப இதுவாக கேட்குறாரு. தன்னை உயர்த்துறத கூட அவருக்கு பிடிக்கல. ஏன்னா ஏசாமி கற்றுக் கொடுத்த ஜபம் என்ன? கடைசி வார்த்தை பரமுள்ள ஜபத்தில் ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே அப்படின்னாரு. நம்முடையவைகள் அல்ல. அது அப்படிதானே? மகிமை யாருக்கு செலுத்தப்பட வேண்டும்? இயேசுவானவருக்கு. இதில் கொரிந்து பட்டணத்தில் இருந்த திருச்சபை பவுலையும் பர்னபாவையும் அப்போலோவையும் கேபாவையும் அவர்களை அந்த உயர்வான ஸ்தானத்திலே வைத்து பிறரை அவமதிக்கக்கூடிய ஒரு நிலையானது அந்த திருச்சபையிலே காணப்பட்டபடியினால் அருமையான ஆண்டோடைய பிள்ளைகளை அப்படிதானே
உங்கள் சபையிலேருந்து ஒரு பாஸ்டர் போயிட்டாரு, அவரை டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்கன்னா அவர்கிட்ட பேசாதீங்க. நீங்கள் அன்பினால பேசுறது வேற, சபை காரியத்தை டிஸ்கஸ் பண்ணாதீங்க அவங்கக்கிட்ட தயவுசெய்து, இல்லையா? அவங்க அதிருப்தியில் கூட போயிருந்துருக்கலாம். என்னத்துக்கு நீங்கள் அவங்க அது நீங்களே உங்கள் மேலே பிரச்சனைகளை ஏற்படுத்திக்கிறீங்க. டிஸ்கஸ் பண்ணாதீங்க, எல்லாம் நல்லா. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னால், ஒரு எண்ணத்துக்காக அவங்களுக்கு நம்ம ஃபோன் பண்ணணும் இல்லையா? ஸோ ஃபோன் பண்ணால் பரவாயில்ல, அவங்க வந்து ஏதாவது சொன்னாங்கன்னு சொன்னால் அதை வந்து வந்திருக்கிற பாஸ்டர்கிட்ட போய் சொல்கிறது, இப்படி செய்யுங்க. அவர் செய்யலைன்னா உடனே அங்கே ஒரு பிரச்சனையை ஏற்படுத்துது. இதெல்லாம் என்னத்துக்கு நம்ம என்ன ஏதாவது ஒரு இதுவாக சபைன்றது என்னது? ஒரு ஆவிக்குரிய ஸ்தலம். போதகர் என்ன சொல்கிறாரோ அதை கேட்டு அதன்படி நடக்க வேண்டியதுதான் நம்முடைய வேலை. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்துக்களை வச்சுக்கிட்டு அது திணிக்கிறது, அப்படி இல்லைன்னா ஒரு பெரிய சத்தத்தை போடுறது அந்த இடத்துல, அப்படிதானே? சபை பவுல்னு சொல்ல அந்த இடத்துல தனித்தனியான அவயங்களாக இருக்கிறோம். அவயங்கள் தனித்தனியே இருந்தாலும் அவைகளெல்லாம் ஒன்றாக இணைந்து ஒரே சரீரமாக இயங்குவது போல் என்று இன்றைக்கு பாடத்திலேயே அவர் அந்த வசனங்கள் இன்றைக்கு பாடத்திலே வருது. அதானே? ஒரு ஒற்றுமை நமக்குள்ளாக காணப்பட வேண்டும். பாவத்தை தான் எதிர்க்க வேண்டுமே தவிர போதகர்களை அல்ல, தலைவர்களை அல்ல. அருமையான ஆண்டோடைய பிள்ளைகளை, அவர்கள் தேவனால் அனுப்பப்பட்ட தலைவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு அவமானத்தை ஏற்படுத்தும்படியாக சில நேரத்தில் என்ன பண்ணுறது, நடந்து கொள்ளக்கூடிய காரியம். அப்படிதானே? நீங்கள் பின்னால் வந்தவங்க வந்து அவங்க செயல்படுறதுக்கு நம்ம நேரம் கொடுக்கணும், யோசிக்கணும் அவங்க சில காரியத்தை, இல்லையா? ஆவியான வெளிப்படுத்தணும். இவங்க சொல்கிறது சரியா இல்லை இந்த பக்கம் இருக்கவங்க சொல்கிறது சரியான அவங்க யோசிக்கிறதுக்கு நேரம் கொடுக்கணும். அவங்க ஜெபம் பண்ணுவாங்க, ஆண்டவர் அவங்களுக்கு வெளிப்படுத்தணும் அந்த காரியத்தை. அப்படிதானே? அந்த நிதானம் பொறுமைலாம் எதுவுமே கிடையாது. நான் சொல்கிறபடி செய்யலைன்னா இந்த தலைவரும் போயிடணும் உடனே. எத்தனை தலைவரை நீங்கள் மாற்றுவீங்க, எத்தனை பாஸ்டர் நீங்கள் மாற்றுவீங்க? அந்த மாதிரி உங்கள் பேர்லாம் கெட்டு போயிடும் கட்சியில். அப்படிதானே? உங்களை பற்றி என்ன நினைப்பாங்க தலைவர்களோ, போதகர்களோ, விசுவாசிகளோ, மற்ற சபையாரோ, இல்லையா? மற்ற சபையாரோன்னா நம்ம சபைகளில் இருக்க மற்ற இடங்களில் இருக்க சபைகளோ என்ன நினைப்பாங்கன்னு நீங்கள் நல்லா யோசிப்பாங்க. அப்படிதானே? சென்று விட்ட போதகர்கள் எந்த விதமான பிரச்சனைகளை தூண்டுகிற ஆலோசனைகளையும் கொடுக்கக்கூடாது. ஜெபிக்கிறேன் என்பதோடு உங்களுடைய வார்த்தைகள் நின்றுவிட வேண்டும். அருமையான ஆண்டோடு பிரச்சனை என்ன? அவங்க போய் தலைவருங்க இருக்கிறாங்க, அவங்ககிட்ட போய் பேச போகிறாங்க. அப்படிதானே? அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த இடத்துல, நீங்கள் கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியே அவயங்களாயும் இருக்கிறீர்கள் என்று சொல்லி அவர் சொல்லத்தக்கதாக அருமையான செவ்வாய்க்கிழமை பாடத்தில் ஞானமும் முதிர்ச்சியும் என்ற தலைப்பு கொடுக்கப்படும், இல்லையா? முதிர்ச்சி அடைந்த பால் குடிக்கிற குழந்தைகளை போலவே என்று இருக்கக்கூடாது, நன்றாக உண்கிற குழந்தைகளை போல. அது 1 கொரிந்தியர் 2:13-14 பவுல் அப்போஸ்தலன் அதை சொல்லுகிறார். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 13-14 வசனங்களில் நான் வாசிக்கக்கூடிய வேளையில் அருமையான ஆண்டோடைய பிள்ளைகளை மிக தெளிவாக அவர் சொல்வதை நம்மால் விளங்கி கொள்ள முடிகிறது. அவர் சொல்லுகிறார், அவைகளை தாங்கள் மனுஷ ஞானமாய் போதிக்கிற வார்த்தைகளால் பேசாமல் பரிசுத்தாவி போதிக்கிற வார்த்தைகளால் பேசி ஆவிக்குரியவர்களை ஆவிக்குரியவர்களோட சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். அப்படிதானே? அப்படின்னு அவர் சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த இடத்துல நம்ம வந்து என்ன செய்யணுமா, ஆராய்ந்து நிதானிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். பால் குடிக்கிற குழந்தைகளைப் போல பலனற்றவர்களாக நாம் காணப்படாதபடி. அருமையான ஆண்டோடைய பிள்ளைகள், சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா பாஸ்ட்டுங்க நினைக்காத கூட அவங்க அப்படி தான் நினச்சாங்கன்றது. சில காரியங்கள் அவங்க சரியாக செஞ்சால் கூட, ஏன்னா இவங்கள பாஸ்ட்டுங்க கடவுளால் அனுப்பப்பட்டு வராங்க, அவங்கள மதிக்கணும், அவங்கள வேலை செய்ய விடணுன்ற எண்ணமே கொஞ்சம் கூட கிடையாது. அப்படிதான் அவங்களை எப்படியாவது அவர் சொல்லி வந்தாரா, சரி அதனால் நம்ம அவர் எங்கேருந்து எப்படியாவது எடுக்கிறதுக்கு முயற்சி செய்யணும். நீங்கள் யாருக்கு விரோதமாக செஞ்சுட்டு இருக்கிறீங்க நினைக்கிறீங்க? நீங்கள் அது சில ஊழியருக்கு விரோதமாக செய்கிறதா நினைக்கிறீங்களா? இல்லை தலைவருக்கு விரோதமாக செய்யறீங்க? கடவுளுக்கு விரோதமாக நீங்கள் செஞ்சுட்டு இருக்கீங்க. அநேக இன்றைக்கு திருச்சபைகளில்
ஒரு ஊழியக்காரனாக நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். உண்மையான ஆண்டோடைய பிள்ளைகள் பலன் தொடரும். ஆண்டவர் சொல்லியிருக்கார் 10 கற்பனைகள் இல்லையா? 2வது கற்பனையில் என்ன சொல்றாரு? பின்பகுதி பிளஸ்ஸிங்கோ, முற்பகுதியில் என்ன சொல்றாரு? விசாரிப்பேன் நான் அப்படின்றார் ஆண்டவர். சும்மா விட மாட்டார் ஆண்டவர். அப்படிதானே? பிரிவினைகளை ஏற்படுத்தும்படியாக செயல்படும் கர்த்தரால் அனுப்பப்பட்ட ஊழியக்காரர்களை அவர்களை வெளியேற்றுவது எவ்வளோ பெரிய பாவம், அக்கிரமம் அவைகள். பதில் சொல்லியே ஆக வேண்டும். தேவ கோபாக்கினை இடைப்படும் பொழுது அருமையான ஆண்டோடைய பிள்ளைகள். இதுதானே அவர் சொல்லுகிறார். இந்த இடத்துல மிக தெளிவாக அவர் சொல்லுகிறார். பவுலா அவங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டான் இல்லையா? அவர் சொல்லக்கூடிய காரியங்கள் ஞானமும் முதிர்ச்சியும் உள்ள கிறிஸ்தவர்கள், ஆவிக்குரியவர்கள், அவர்கள் மாம்சத்திற்குரியவர்களோ குழந்தைகளை போன்றவர்களோ அல்ல. இன்னைக்கு வார பாடத்தில் செவ்வாய்க்கிழமை பாட்டில் தான் கொடுத்துருக்காங்க. அப்படியா? அப்படிதானே? பால் உண்கிற குழந்தைகளை போல் அல்ல அவர்கள், நீதியிலே பழக்கப்பட்டவர்கள் இல்லையா? எத்தனை தலைவர் தான் வருது, ஒவ்வொரு பாஸ்டியா வேணாம் இவர்கிட்ட இது சரியில்லை அது சரியில்லை, தலைவர்கிட்ட இப்போதான் வந்திருக்காருன்னு கூட யோசிக்காம இந்த நிர்வாகத்தை மாற்றுவேன் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா, அப்போ சாமி தான் திரும்பி பிறந்து மனுஷனாக பிறந்து திருப்பி வந்து உங்களுக்கு பாஸ்டர் ஆகணும், இல்லை தலைவர் ஆகணும். அவர் வரமாட்டார். ஆனால் அந்த மாதிரி, ஏன்னா பூமியில் வந்து அவரை ஏற்றுக்கலையே, இப்போ மட்டும் எப்படி ஏற்றுப்போம்? அது அந்த ஊழியத்துலேயும் குறை கண்டுபிடிப்போம். நம்ம இயேசுவானவரே போதகராக வந்து நம்ம சபைகளில் பாஸ்டராக ஏற்றுக்கிட்டு அவர் பிரசங்கம் பண்ணி சபையை நடத்த ஆரம்பிச்சு அதில் கூட குற்றம் கண்டுபிடிப்போம். நம்ம இல்லைங்களா? நான் சொல்ல ஏசாமியே பிரசிடென்ட் ஆனால் கூட அதில் கூட குற்றம் கண்டுபிடிப்போம். நம்ம அப்படிதானே? நம்ம நினைச்சபடி நடக்கணும்னா உடனே அவங்க போயிடணும். நாமும் நம்ம ஃபேமிலிஸும் முன்னால் இருக்கணும். சபையில் நம்ம பேர்கள் தான் முன்னால் வரணும். அப்படி வரலையா இந்த பாஸ்டர் சரி கிடையாது, உடனே ஒரு மாற்றிருக்கு. எத்தனை பேரை நீ மாற்றின்னு இருப்ப? புதன்கிழமை பாடத்தில் கிறிஸ்துவை போன்ற தாழ்மை ஊழியம், அருமையான ஆண்டோடைய பிள்ளைகள், மனித தலைவர்களை பற்றி ஒருவரிடம் காணப்பட வேண்டிய சரியான பார்வை குறித்து 1 கொரிந்தியர் 4:1-2 நம்ம வாசிக்கிறோம். இன்னைக்கு புதன்கிழமை பாடத்தில் கொடுத்துருக்காங்க. இப்படியாக எந்த மனுஷனும் எங்களை கிறிஸ்துவின் ஊழியக்காரன் என்றும் தேவனுடைய ரகசியங்களின் உக்கிரானக்காரன் என்றும் எண்ணிக்கொள்ள கடவன். மேலும் உக்கிரானக்காரன் உண்மையுள்ளவன் என்று காணப்படுவது அவனுக்கு அவசியமாம். உண்மையுள்ளவன் என்று அவன் என்ன செய்யணும்? நிரூபிக்க வேண்டும். உடனே அப்படின்னா எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தையே உண்டாயிருக்கிறது என்று அதே அதிகாரத்தில் 16ஆம் வசனத்திலே பவுல் அப்போஸ்தலன் எழுதுவது, தாழ்மையின் ஊழியத்தை செய்யக்கூடிய ஆண்டவருடைய பிள்ளைகளா உள்ளே இருக்கக்கூடிய போட்டி அந்த இதெல்லாம் விட்டுட்டு வெளியில் போய் ஒரு புது இடத்தை தேர்ந்தெடுத்து ஊழியம் செய்வோம், 4 பேருக்கு சாமியை அறிமுகப்படுத்துவோம், 4 ஞானஸ்நானத்தை கொண்டு வருவோம் அப்படின்னு நினச்சோம்னா இதெல்லாம் துச்சமாக தெரியும். நமக்கு சபையை நம்மை முன்னிலைப்படுத்த வேண்டும் என்று நினைப்பதெல்லாம் ஒன்றுமே இல்லாமல் போயிடும். அதுக்கப்புறம் என்ன சுயநலத்திற்காக அருமையான ஆண்டோடைய பிள்ளைகள் இல்லையா? கிரேக்கர்களும் ரோமர்களும் போட்டி போட்டாங்களாம். அவங்களுடைய அந்த காரியங்கள் முன்னிலைப்பட வேண்டும் திருச்சபையில் என்று. கிரேக்க கன்வெர்ட்ஸ் இருந்தாங்க இல்லையா? கொரிந்து பட்டணம் கிரேக்க பட்டணம். அந்த கன்வெர்ட்ஸும் அங்கே ரோமர்கள் தங்கியிருந்தாங்க இல்லையா? அவங்களும் ஒரு ஐரோப்பியர்கள், 2 பேரும் போட்டி போட்டுக்கிட்டாங்களாம் சபை உள்ள. இதுதானே தான் பவுல் எழுதுறார் புதன்கிழமை பாடத்தில். கிறிஸ்துவின் சிந்தையை கொண்டிருக்கிறார், ஆனால் வாழ்வின் எல்லா காரியங்களிலும் இந்த சிந்தனை நடைமுறைப்படுத்துவது அவ்வளோ எளிதல்ல. கிரேக்க ரோம உலகில் அரசியல் அவங்க அறிவில் குறைவுள்ளவங்களாக இருந்திருக்கலாங்க. ஆரம்ப நூற்றாண்டு கிறிஸ்தவங்க. இன்னைக்கு எத்தனை வருஷமாக நம்ம கிறிஸ்தவங்களாக இருக்கிறோம், எத்தனை வருஷமாக நம்ம இருக்கிற சபையிலே பிறந்து வளர்ந்தவங்களாக இருக்கிறோம். நம்ம இருக்கிறோமா இல்லையா? அப்படிப்பட்டவங்க யாரை முன்னிலைப்படுத்தணும்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை மாத்திரமே முன்னிலைப்படுத்த வேண்டும். ஒரு சில போதர்களுடைய பிரச்சனைகள் நல்லா இருக்கலாம், அது அவங்களுக்கு கர்த்தர் அவங்களுக்கு கொடுத்து தாளந்து. ஒரு சில போதர்கள் செஞ்சுரியன்ஸாக இருந்திருக்கலாம் இல்லையா? 100கணக்கான பேர்களுக்கு ஞானஸ்நானம் ஒரே கூட்டத்தில் கொடுத்துருப்பாங்க. இல்லைன்னு நான் சொல்ல, அதுக்காக அவங்களுக்கு கர்த்தருடைய இடத்தை கொடுக்கணுன்றதும் அவசியம் இல்லை இல்லையா? அதுதானே
கிறிஸ்துவானவருடைய இடம் அவருக்கு மட்டும்தான் கொடுக்கணும். நம்ம சபையில் அவங்கள நேசிக்கலாம், அன்பு கூறலாம், அவங்க பிரசங்கம் நல்லா இருந்ததுன்னு சொல்லலாம் இல்லையா? ஆவியானுடைய வழி நடத்தல். ஒரு சிலருக்கு நல்லா பிரசங்கம் இருக்காதான், நிர்வாகம் நல்லா பண்ணுவாங்க தலைவர்கள் ஒரு சிலர், அவர்களும் போற்றுதலுக்குரியவர்கள். அதையும் மறந்துடக்கூடாது. நம்ம எல்லாம் இணைஞ்சு தாங்க ஒன்றா ஒரு ஸ்தாபனமாக இயங்க முடியும். நம்ம ஒருத்தங்கிட்ட கையானது பவுல் சொல்கிறார், நான் காலாயிராத முடியலாம், நீ எனக்கு வேண்டாம் என்று சொல்லலாமா? எல்லாரும் தேவை நமக்கு இல்லையா? கடைசியில் அந்த மகிமை யாருக்கு போய் சேரணும்? ஆண்டவராகிய இயேசுவானவருக்கு கல்வாரி சிலுவையில் தன்னுடைய இன்னுயிரை கொடுத்த அவருக்கு அந்த மகிமை செல்ல வேண்டுமே தவிர வேறு ஒருவருக்கும் அந்த மகிமையை, அந்த ஹீரோ வர்ஷிப் நம்ம பண்ணவே கூடாது. எதாவது நல்லா குலதெய்வத்தை மாதிரி நினச்சிக்கிறது சில போதகர்களை, சில தலைவர்களை. அவங்கக்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்குறது, குழப்புறது. இங்கே இருக்கிறது ஒரு இடம், அவங்க எப்போ இருந்துட்டு போயிருப்பாங்க. அவங்கக்கிட்ட ஃபோன் பண்ணி இது இப்படி செய்யலாமா, அப்படி செய்யலாமா? இப்படி போதகர்கள் உங்ககிட்ட யாராவது கேட்டால் கூட, போதகர்களே நீங்கள் ஜெபிங்க, நான் ஜெபிக்கிறேங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அவங்களுக்குன்னு தலைவருங்க, நமக்கு தலைவருங்க இருக்கிறாங்க. அவங்ககிட்ட அவங்க சொல்லுவாங்க, அவங்க அதை தீர்த்து வைப்பாங்க. நம்ம கிளற இது பண்ணக்கூடாது அவங்கள போட்டு. நம்ம இப்படிதானே ஜெபம் பண்ணுறோம், ஆண்டவர் பார்த்துப்பாரு, கவலைப்படாதீங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு அதோட. இப்படிதானே அது அப்படி பேசாமையும் என்ன பண்ணாரு? கிறிஸ்து இயேசுவுள்ள சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது இல்லையா? இருக்க கடவுது. அவர் சிலுவையின் மரண பரியந்தம் தன்னை என்ன பண்ணார்? தாழ்த்தினார். ஆனபடினால் அவரை தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக உயர்த்தி இல்லையா? வியாழக்கிழமை பாடம் சிலுவையை பிரதிபலிக்கிற வாழ்க்கை முறை. இப்படிதானே அருமையாக போட்டிருக்காங்க. ஒரு இது நான் வாசிக்கிறேன் பாருங்க. நாம் கும்பல்களாக பிரிந்து செயல்படக்கூடாது. குறிப்பாக மனித தலைவர்களை சுற்றி அணிதிரளக்கூடாது என்றால் நம்ம தலைவர்களுக்கு ஆதரவு அளிக்கக்கூடாது என்ற அர்த்தம் அல்ல. திருச்சபை பணிகளில் முன்னின்று வழி நடத்துபவர்களை நாம் மதித்து அவர்களுக்கு உதவ வேண்டும். இதுதான் சரியான ஒரு காரியம். எவ்வளோ நன்மை செய்கிறாங்க தலைவர்கள், எவ்வளோ தாயுள்ளம் கொண்டு ஊழியக்காரர்களுக்கோ சபைகளுக்கோ விசுவாசிகளுக்கோ செய்ய வேண்டிய நன்மைகளை செய்து கொண்டே இருக்கிறாங்க. எல்லாத்தையும் வாங்கின்னு அவங்களே என்ன பண்ணுறது? பின்னால் அவங்கள குறை சொல்கிறது, ஏதாவது சொல்கிறது, இவர் இந்த மாதிரி அவர் அந்த மாதிரி. அவங்க எடுத்துருக்கவே மாட்டாங்க. இவர் திருடிட்டாருன்ற வேண்டியது. அங்கே பார்த்தா எல்லா கணக்கும் கரெக்டாக இருக்கும். எதையாவது ஒன்று சொல்ல வேண்டியது, வாய்க்கு வந்ததை பேசுறது. பொறுமையாக இருக்காங்க தலைவருங்க. அதுக்குரிய தண்டனையை நாம் தப்பாக ரெப்ரசன்ட் பண்ணுவோன்னா அவங்கள கட்டாயமாக நமக்கு தண்டனை உண்டாது. உண்மையான ஆண்டோடைய பிள்ளைகள் அது தேவ தண்டனையாகத்தான் இருக்கும். அவங்க கண்டுக்காமல் ஏதோ பேசினே போகிறோன்னு விட்டு போயிடுவாங்க. ஆனால் அடி மேலே இருந்து விடும் ஆண்டவர்கிட்ட இருந்து. உடனே ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த இடத்துல, பவுல் சொல்லுகிறார், சிலுவையை பிரதிபலிக்கிற வாழ்க்கை முறையாக ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை என்ன செய்யணும் சொல்ல திருச்சபை முன்னிட்டு வழி நடத்துபவர்களை நாம் மதித்து அவர்கள் உதவ. பூமியில் தமது ஊழியத்தை செய்ய தேவன் மனிதர்களை நியமிக்கிறார். தலைவரில் யார் நியமிக்கிறது? போதரில் யார்? ஒரு சபைக்கு ஒரு பாஸ்ட் அனுப்புறது யார்? அவர் அனுப்பிட்டாருன்றது உடனே அவரெல்லாம் அனுப்பலை. தேவனால் அனுப்பப்படுகிறாங்க தேவ ஊழியக்காரங்க. சபைக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த ஊழியக்காரர்களை தகுந்த காரணம் இல்லாமல் அவர்களை வேதனைப்படுத்தி நீங்கள் வெளியே அனுப்பிவில்லைனால் நீங்களும் உங்கள் சந்ததியும் அதற்கு பதில் சொல்ல வேண்டியதும். நீங்கள் மட்டும் கிடையாது. அவர்களுக்கு உதவ வேண்டும். பூமியில் தமது ஊழியத்தை செய்ய தேவன் மனிதர்களை நியமிக்கிறார். சிலுவை வெளிப்படுத்துகிற கீழ்ப்படுதலுள்ள வாழ்க்கையை வாழ்கிற திருச்சபை தலைவர்கள் நாம் செவி கொடுக்கவும் பின்பற்றவும் தகுதியானவர்கள். போதகர்களும் தலைவர்களும் நாம் பின்பற்ற தகுதியானவங்க அவங்க. ஏன்னா கடவுளால் அனுப்பப்படுறாங்க. அவங்க கடவுளால் அனுப்பப்பட்ட ஒரு ஊழியக்காரனுக்கு வேதனையை கொடுத்து வெளியேற்றுவது, தலைவர்களுக்கு வேதனையை கொடுத்து வெளியேற்றுவது. ஆண்டவர் பார்த்துட்டு இருக்காருங்க எல்லாத்தையும். God is watching over everything. எல்லாத்தையும் பார்த்துருக்கிறார் ஆண்டவர். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க லிமிட்டேஷன் ஏதோ அதை தாண்டக்கூடாது. விசுவாசியார், பாஸ்டர், தலைவர்லாம் அவங்க தலைவர்களாக இருப்பாங்க. என்னங்களா கொடுக்கப்பட்டதுக்கு மிஞ்சி தயவுசெய்து எதுவும் யோசிக்காதீங்க. சரிதானா? பவுல் சொல்றார், நாங்கள் மரணத்துக்கு நியமிக்கப்பட்டவர்களை போல புடைத்து போடும் அழுக்கை போல காணப்பட்டாலும் என்று அவர் எழுதத்தக்கதாக
அருமையான ஆண்டுடைய பொழுதிலே கிறிஸ்து மாத்திரமே உயர்த்தப்பட வேண்டியவர். கர்த்தர் நம்மோடு இருப்பார். பிரார்த்தனை செய்வோம். மகா உன்னதங்களில் வீற்றிருந்து பூமியின் மனுபுத்தராகி எங்கள் மேல் கண்ணோக்கமாக இருக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல பரிசுத்த நாளின் மத்தியான வேலைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இப்படி சமூகத்திலே ஒரு சிறு மந்தியாக நாங்கள் வந்திருந்து ஆண்டவரே நம்முடைய வார்த்தைகளை கேட்கத்தக்கதாக நீ செய்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் பாடி. இதோ ஆண்டவரே நம்முடைய தயவானதப்பா எங்களோடு கூட இருந்து இன்றைக்கு கொடுக்கப்பட்ட பாடத்தின் அர்த்தத்தை, ஆழ்ந்த அர்த்தத்தை நாங்கள் விளங்கி கொண்டு கிறிஸ்துவையும் சிலுவையில் அறையப்பட்ட அவரையும் பற்றி வேறொன்றையும் நாங்கள் ஆண்டவரை முன்னிறுத்த ஆயத்தப்படாதவர்களாக நாங்கள் இருக்க நீர் உதவி செய்ய வேண்டுமா செபிக்கிறோம். பவுலா உங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டான். அப்போலோவின் நாமத்தினால நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள் என்று பவுல் அப்போஸ்தலன் கேட்பது போல ஆண்டவரை உம்மை மகிமைப்படுத்த வேண்டுமே தவிர குழுக்களாக பிரிந்து ஒருவருக்கு அவர் சண்டையிட்டுக் கொள்ளுதல், ஒருவருக்கு ஒருவரை ஒரு ஊழியக்காரனை மகிமைப்படுத்துவது, மற்றொரு ஊழியக்காரனை மட்டம் தட்டுவது, தலைவர்களை மட்டம் தட்டுவது, இப்படிப்பட்ட காரியங்களை விலக்கி பாதுகாத்து சுத்தாங்க திருச்சபையாக நீர் வரும்பொழுது வெட்கமில்லாமல் உண்மை தரிசிக்க நீர் எங்களை ஆயத்தப்படுத்த போகிற தயவுக்காக நன்றி சொல்கிறோம். தாழ்த்துகிறோம் உடைய பாதபடிகள் இயேசுவின் இந்த நாமத்தில் வேண்டுகிறோம் அன்புள்ள பிதாவே. ஆமென்.